Hello friends, welcome to my YouTube channel 12th School Zone. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம class 2 English grammar active and passive voice part 5 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் 4 parts போட்டுருக்கேன். First 2 parts வந்து நான் explain பண்ணி போட்டுருக்கேன். Rules to change active voice to passive voice. Active voiceல கொடுத்திருக்க sentence எப்படி passive voice மாத்துறது அப்படின்றதுக்கான rules போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் part 3ல வந்து நமக்கு task 1 exercise page number 77 போட்டுருந்தேன். நம்மளுக்கு வந்து அடுத்து பார்ட் 4ல வந்து நான் வந்து பாசிவ்ல இருந்து ஆக்டிவ்க்கு எப்படி மாத்துறதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். இப்போ இந்த பார்ட் 5ல நம்ம வந்து பேஜ் நம்பர் 78 டாஸ்க் 2 சேஞ்ச் தி ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன்டு ஆக்டிவ் வாய்ஸ் பார்க்க போறோம். அதாவது क्वेश्चन வந்து கொடுத்திருக்கிறது வந்து பாசிவ் வாய்ஸ்ல இருக்கும். அதை நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது ஆக்டிவ் வாய்ஸ்க்கு. அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு क्वेश्चना நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நான் வந்து பாசிவ் வாய்ஸ்ல இருந்து ஆக்டிவ் வாய்ஸ்க்கு மாத்தும்போது என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணனும்ன்றது சொல்றேன். முதல்ல வந்து நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனவுனை சேஞ்ச் பண்ணனும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சேஞ்ச் தி சப்ஜெக்ட் ப்ரோனவுன். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் ரிமூவ் ப்ரிபோசிஷன் பை என்ற ப்ரிபோசிஷனை நம்ம ரிமூவ் பண்ணனும். அதுதான் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் ரிமூவ் தி பி ஃபார்மை நம்ம ரிமூவ் பண்ணனும். ஃபோர்த் ஸ்டெப் சேஞ்ச் தி வெர்ப் அக்கார்டிங் டு டென்ஸை பொறுத்து நம்ம வெர்பை மாற்றணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுனை வந்து சப்ஜெக்டா மாற்றணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் ப்ரிபோசிஷன் பையை ரிமூவ் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் பி ஃபார்மை ரிமூவ் பண்ணணும். ஃபோர்த் ஸ்டெப் வெர்பை வந்து டென்ஸ்க்கு பொறுத்து நம்ம மாற்றணும். இப்போ நம்ம ஏ பார்க்கலாம். The smuggler has been nabbed by the police. The smuggler has been nabbed by the police. இந்த சென்டென்ஸ் வந்து பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. இதை நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்க்கு மாற்றணும். முதல்ல இந்த சென்டென்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பார்த்தோம்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுனை வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன் எதுவுமே இல்லை. ப்ரோனவுன் இருந்ததுன்னா அதை நம்ம சப்ஜெக்டாக மாற்றுவோம். ப்ரோனவுன்னா என்ன, இப்போ யூ, ஷி, ஹர், ஹிம் அப்படிலாம் இருந்ததுன்னா நம்ம அதை மாற்றுவோம். இந்த இடத்துல அப்படி எதுவும் இல்லை, அதனால நமக்கு அந்த ஸ்டெப் கிடையாது. அடுத்து ரிமூவ் ப்ரிபோசிஷன் பைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பைன்ற ப்ரிபோசிஷனை மாற்றணும். பைன்ற ப்ரிபோசிஷனை ரிமூவ் பண்ணணும். அப்போ நம்ம இந்த பையை ரிமூவ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிமூவ் பி ஃபார்ம்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம பி ஃபார்ம் இந்த இடத்துல வந்து பின்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன் சேஞ்ச் த வெர்ப் அக்கார்டிங் டு டென்ஸ். சேஞ்ச் த வெர்ப் அக்கார்டிங் டு டென்ஸ்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொடுத்துருக்க சென்டென்ஸ் என்ன டென்ஸில் இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. எப்படி நான் சொல்கிறேன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு ரூல் வந்து என்னென்னா has or have plus been plus verb 3. அப்போ passive voiceல இருக்கும்போது present perfect tenseக்கு ரூல் அதுதான். has or have plus been plus verb 3. அப்போ இந்த இடத்துல பாருங்க question வந்து passive voiceல இருக்கு. அதில் has இருக்கு. smuggler singularனால நாங்கள் has கொடுத்துருக்காங்க. been இருக்கு. nabbedன்றது verb 3. அப்போ இது மூணுமே இருக்கிறனால இது வந்து present perfect tense. இதை பொறுத்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா verb சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து நம்ம வந்து நான் பி ஃபார்ம் ரிமூவ் பண்ணணும்னு சொன்னேன், அதனால் பீன் ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரிபோசிஷன் பை ரிமூவ் பண்ணணும்னு சொன்னேன், பையும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே வந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஸ்மக்லர் ஹேஸ் நாப்ட் த போலீஸ்னு இருக்குது. ஆனால் இது ஆன்சர் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றும் போது என்ன பண்ணுவோம், சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். அப்போது இந்த பாசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மக்லர் அப்படின்றது தான் சப்ஜெக்ட், ஹேஸ் பீன் நாப்டு அப்படின்றது வந்து verb, by the police இந்த இடத்துல போலீஸ்ன்றது வந்து ஆப்ஜெக்ட். இது வந்து பாசிவ் வாய்ஸ்க்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். கொஸ்டின் பாசிவ் வாய்ஸ் இருக்கு. அதை வந்து ஸ்மக்லர்ன்றது சப்ஜெக்ட், ஹேஸ் பீன் நாப்டுன்றது verb, அதுக்கப்புறம் ப்ரிபோசிஷன் பை இருக்கு, போலீஸ் வந்து ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம வந்து சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம் ஆக்டிவ்லேருந்து பாசிவ்க்கு மாற்ற. அப்போ வந்து நம்ம பாசிவ்லேருந்து ஆக்டிவ்க்கு மாற்றணும்னாலும் இந்த இடத்துல வந்து இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்குவோம். அதை ரூலை வந்து ஜஸ்ட் ரிவர்ஸ் பண்ணுவோம். அதுதான் இப்போ வந்து போலீஸுன்றது ஆப்ஜெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அதை ஆக்டிவ் வாய்ஸ்க்கு மாற்றும் போது நம்மளுக்கு வந்து போலீஸுன்றது சப்ஜெக்ட் ஆகிடும். அப்புறம் ஸ்மக்லருன்றது வந்து சப்ஜெக்டாக இருக்குது. அது ஆக்டிவ் வாய்ஸ்க்கு மாற்றும் போது நம்மளுக்கு ஸ்மக்லருன்றது ஆப்ஜெக்ட் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் எப்படி கிடைக்கும்னா இந்த போலீஸ், இந்த ஸ்மக்லர் இருக்க இடத்துல நம்ம போலீஸ் போட்டுக்குவோம். இந்த போலீஸ் ஹேஸ் இங்கே நாப்டு இருக்குது the smuggler. அப்போ the police has nabbed the smuggler னு கிடைக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே எப்படி நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் ப்ரிபோசிஷன் பை ரிமூவ் பண்ணியிருக்கோம், பி ஃபார்ம் ரிமூவ் பண்ணியிருக்கோம், டென்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அது பொறுத்து மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் நான் சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இங்கே நமக்கு வந்து ஸ்மக்லர் ஹேஸ் நாப்ட் த போலீஸ்னு இருக்குது. சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணால்
த போலீஸ் ஹேஸ் ஸ்னாப்ட் த ஸ்மக்லர். இப்போ இதுவும் வந்து எஸ்விஓவில் தான் இருக்கும் பாருங்கள். போலீஸ் வந்து சப்ஜெக்ட், ஹேஸ் ஸ்னாப்டுன்றது வேர்ப், த ஸ்மக்லர் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இப்போ இது வந்து நம்மளுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் ஃபார்மில் இருக்குது பாருங்கள் எஸ்விஓ. இப்போ வந்து நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் சேஞ்ச் பண்ணோம்னா அதுதான் நம்மளுக்கு இங்கே பாசிவ் வாய்ஸ் கொஸ்டினில் கிடச்சிருக்குது. இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ செகண்ட் ஒன் பார்க்கலாம். பி, பை ஹூம் வேர் யூ இன்டர்வியூட். இது வந்து பை ஹூம் வேர் யூ இன்டர்வியூடுன்றது ஒரு கொஸ்டின் மாதிரி இருக்குது. அதனால வந்து இது என்னென்னா இன்ட்ராகேட்டிவ். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கொஸ்டின் மாதிரி இருக்குன்னா அது இன்ட்ராகேட்டிவ்னு. இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இதை நான் சும்மா உங்களுக்கு எழுதுகிறேன். இப்போ இன்ட்ராகேட்டிவ்ங்கும் போது நம்ம எப்பயும் போல் வந்து சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பை இதுக்கு வந்து என்னென்னா பை ஹூம்னு இருந்தால் நம்ம ஹூன் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து இந்த இடத்துல ப்ரொனவுன் வந்து ஹூம், அது வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா சப்ஜெக்டாக நம்மளுக்கு ஹூன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பையை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம் ரூல்ஸ் படி. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து வேர்னு இருக்கிறனால இதை வச்சு நம்ம டென்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா நம்ம டென்ஸை கண்டுபிடிச்சா தான் அதை சேஞ்ச் பண்ண முடியும். அப்போ வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் வேர்ப் 3ன்னு எடுத்தால் அது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் வேர்ப் 3ன்னு எடுத்தால் அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ன்றனால இந்த இடத்துல வேர் இருக்குது. அதனால இது வந்து இது வேர் ப்ளஸ் வேர்ப் 3ன்னு இருக்குது. இந்த இடத்துல வேர்ப் 3 வேர் ப்ளஸ் வேர்ப் 3ன்னு இருக்கனால நம்மளுக்கு வந்து இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஹூமன்ற ப்ரொனவுனை வந்து சப்ஜெக்டாக மாற்றும் போது நம்மளுக்கு ஹூன் மாறிடுச்சு. பையை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் வேர்ப் 3ன்னு நம்மளுக்கு இருக்கிறத வந்து நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னு கண்டுபிடிச்சோம். அப்போ வந்து இந்த நம்ம வந்து ஆக்டிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது இந்த வேரையும் நம்ம எடுத்துருவோம். ஏன்னா வந்து பாசிவ் வாய்ஸ்க்கு தான் இது. இதே வந்து நமக்கு ஆக்டிவ் வாய்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். வேர்ப் 3 வராது. அப்போ நம்ம ஜஸ்ட்டு வந்து ஹூ இன்டர்வியூட் அப்புறம் அந்த மிச்சம் இருக்க யூவை மட்டும் போடுவோம். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஹூ இன்டர்வியூட்னு யூன்னு கிடைக்கும். இதில் வந்து கொஸ்டின் மார்க் போட மறந்துடக்கூடாது. ஏன்னா வந்து இன்ட்ராகேட்டிவ்னாலே கொஸ்டின் தான். அது ஆக்டிவ் வாய்ஸில் இருந்தாலும் சரி பாசிவ் வாய்ஸில் இருந்தாலும் சரி நம்ம கொஸ்டின் மார்க் போட மறக்கக்கூடாது. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இதுவும் வந்து ஒரு இன்ட்ராகேட்டிவ் தான். சி, ஒய் வேர் யூ ஸ்கோல்டட் பை யுவர் பேரண்ட்ஸ். இது இன்ட்ராகேட்டிவ். இதுலேயும் வந்து ஃபர்ஸ்ட் பாருங்கள், நம்மளுக்கு வந்து ப்ரொனவுன் வந்து யூன்னு இருக்குது. அதை வந்து நம்ம சப்ஜெக்டாக மாற்றணும்னா அது யூ. ப்ரொனவுனும் வந்து யூன்னு இருக்கிறது வந்து சப்ஜெக்ட் வந்து ஆக்டிவ் வாய்ஸ்லேயும் சரி பாசிவ் வாய்ஸ்லேயும் சரி நம்மளுக்கு மாறாது. அதனால் அது சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அதுக்கு அடுத்து நான் சொன்னேன் நம்ம வந்து பை ரிமூவ் பண்ணிடணும்னு, ப்ரிப்போசிஷன் பையை ரிமூவ் பண்ணிடணும்னு. பி ஃபார்ம் ஏதாச்சும் இருந்தால் அதை நம்ம ரிமூவ் பண்ணுவோம். இந்த இடத்துல எதுவும் இல்லை. இப்போ இது வந்து பாருங்கள், நம்மளுக்கு வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் வேர்ப் 3ன்னு இருந்ததுன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நம்ம டென்ஸ் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து வேர் இருக்குது ப்ளஸ் ஸ்கோல்டட், இது வந்து நம்மளுக்கு வேர்ப் 3ல் இருக்குது. அப்போ வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் வேர்ப் 3ன்னு இருக்கிறனால நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம்னா இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ன்றதை கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இது நம்மளுக்கு வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னு இருக்கனால நம்ம வந்து இந்த வேரெல்லாம் எடுத்துருவோம். ஜஸ்ட் இது ஆக்டிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஆக்டிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வெறும் வேர்ப் தான் இருக்கும், வாஸ் வேர்லாம் இருக்காது. அப்போ நம்ம அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு வேர் வராதுன்னு நான் சொன்னேன், வேர்ப் மட்டும் இருக்கும். ஆனால் அது கொஸ்டின் ஃபார்மெட்டை சேஞ்ச் பண்ணாமல் இருக்கணும். இந்த இடத்துல யாருன்னு இருக்குது, அது வந்து யூ, அது வந்து பேரண்ட்ஸ்க்கு இருக்காது, அதை நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. யூன்ற இதுவும் ப்ரொனவுன் தான். இந்த யாருன்ற இடமும் இந்த இடத்துல மாறாது. இதையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த இடத்துல நம்ம வந்து பை மட்டும் ரிமூவ் பண்ணுறோம். இதை வேறுன்றது நம்ம எதுக்கு ஹிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம்னா அது பாஸ்ட் டென்ஸ்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதை வச்சு நமக்கு என்ன தெரியும்னா ஆக்டிவ் வாய்ஸில் இருக்க வேர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும். ஆனால் இது கொஸ்டின் ஃபார்மெட்லேயும் இருக்கணும். அப்போ நம்ம எப்படி பண்ணுவோம், ஒய் வேர் யூ அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஒய் டிட் யுவர் பேரண்ட்ஸ் ஸ்கோல்ட் யூ அப்படின்னு வரும். இந்த ஈடியும் நம்மளுக்கு வந்து கட் ஆகிடும். ஏன்னா வந்து அந்த ஈடின்ற ஸ்கோல்டட் அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்மளுக்கு வந்து வேர்ப் 3 வராதுன்னு நான் சொன்னேன் ஏற்கனவே. இந்த ஆக்டிவ் வாய்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கும். வேர்ப் 1 தான் வரும், அதாவது வந்து வேர்ப் தான் வரும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்லாம் வராது. அப்போ நம்மளுக்கு வந்து இதை அப்படியே கன்வெர்ட் பண்ணோன்னா ஆக்டிவ் வாய்ஸ்க்கு ஒய் டிட் யுவர் பேரண்ட்ஸ் ஸ்கோல்ட் யூன்னு தான் கிடைக்கும். இதுவும் கொஸ்டின் ஃபார்மெட்லேயே இருக்க பாருங்க, கொஸ்டின் மார்க் போட மறக்கக்கூடாது. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். டி, not a word was spoken by the convict in self-defense. Not a word was spoken by the convict in self-defense. இந்த இடத்துல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதில் எதுவும் வந்து ப்ரொனவுன்லாம் இல்லை, அதனால் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே ப்ரிப்போசிஷன் பை இருந்தால் நம்ம அதை ரிமூவ் பண்ணணும். அதை நான் இங்கே அது ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்துல கிராஸ் போட்டிருக்கேன். அடுத்து நம்ம வந்து டென்ஸ் அனலைஸ் பண்ணலாம். வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் வேர்ப் 3ங்கும் போது சிம்பிள் பாஸ்ட் இது. ஏன்னா வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் வேர்ப் 3 இருக்கனால இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை வச்சு நம்ம வந்து இதை வந்து வெறும் பாஸ்ட் டென்ஸ் வெறும் வேர்பாக தான் வரும் நம்மளுக்கு ஆக்டிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது.
அதனால நம்ம அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். வாஸ்லாம் வராது, வெறும் வேர்ப் மட்டும் வரும். அது மாதிரி வேர்ப் 3 ஃபார்மும் வராது. அதனால வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பாசிவ் வாய்ஸில் இருக்கும்போது இந்த கன்விக்ட்ன்றது இந்த இங்கே இருக்குது பாருங்கள். அதாவது கன்விக்ட்ன்றது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இடத்துல இருக்குது, ஆனால் அது ஆக்சுவலி சப்ஜெக்டாக ஒரு ஆக்டிவ் வாய்ஸில். அதனால் நம்ம அப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும். த கன்விக்ட் டிட் நாட் ஸ்பீக் அ வேர்ட் இன் செல்ஃப் டிஃபென்ஸ். இந்த செல்ஃப் டிஃபென்ஸோட பொசிஷன்லாம் மாறலை. நம்ம ஜஸ்ட்டு வந்து இப்போ நாட் அ வேர்ட் வாஸ் ஸ்போக்கன் பை த கன்விக்ட் இன் செல்ஃப் டிஃபென்ஸ்னா த கன்விக்ட் டிட் நாட் ஸ்பீக் அ வேர்ட் இன் செல்ஃப் டிஃபென்ஸ். இதுவும் பாருங்கள், இது பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது. டென்ஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது, கொடுத்துருக்க சென்டென்ஸ் ஃபார்மெட்டையும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு ப்ரிப்போசிஷனை மாற்றிருக்கோம். அது போக வந்து இது பாஸ்ட்லேயே தான் இருக்குது. நம்ம வந்து வேர்ப் 3 யூஸ் பண்ணாமல் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் அதுவும் பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கணும். இதுதான் நம்ம பண்ணியிருக்க சேஞ்சு. இது வந்து ஒரு ஜென்ரல் சென்டென்ஸாக தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஃபேக்ட் மாதிரி. இது வந்து ஒரு கமெண்டோ இல்லை ஒரு கொஸ்டினோ கிடையாது. இதை வந்து நம்ம ஒரு நார்மலாக ஒரு ஸ்டேட்மெண்ட். அதனால் வந்து நம்ம இதை டென்ஸ் மட்டும் அனலைஸ் பண்ணி பண்ணுறோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து இப்போ த கன்விக்ட் டிட் நாட் ஸ்பீக் வேர்ட் இன் செல்ஃப் டிஃபென்ஸ்னு இருக்கும்போது நம்ம இதை பாசிவ் வாய்ஸ்க்கு எப்படி சேஞ்ச் பண்ணுவோம் அப்படி பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அதை வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ த கன்விக்ட் டிட் நாட் ஸ்பீக் அ வேர்ட் இன் செல்ஃப் டிஃபென்ஸ். இப்போ இதை வந்து நீங்கள் பாசிவ்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க அப்படின்றத வந்து நீங்கள் மைண்டுக்குள்ளேயே சொல்லி பார்த்துக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும். இப்போ நீங்கள் இது ஏன்னா வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆன்சர் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் இல்லையா, அப்போ நீங்கள் சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்கள் கண்டுபிடிச்சது கரெக்டுன்னு அர்த்தம். ரொம்ப இந்த நீங்கள் திருப்பி ரெண்டுத்தையும் இது மாற்றியாது அது மாற்றியாதுன்னு ரூல்ஸ் எல்லாம் மெமரைஸ் பண்ணாதீங்க. ஏதாச்சும் ஒரு ஆக்டிவ் டு பாசிவ் கரெக்டாக ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பாசிவ் டு ஆக்டிவும் ஈஸியாக இருக்கும். ரெண்டு ரூல்ஸையும் எல்லாம் மெமரைஸ் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். குட் நியூஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் ஷார்ட்லி. இது வந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் தான். இது வந்து ஒரு கமாண்டோ இல்லை ஒரு கொஸ்டினோ அந்த மாதிரி கிடையாது. ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து நம்ம எதுவும் ப்ரோனவுன் இல்லை, பி ஃபார்ம் இல்லை, பை இல்லை, இதெல்லாம் வச்சு நீங்கள் இது பாசிவ் வாய்ஸே இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. குட் நியூஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் இந்த இடத்துல இந்த இடிலாம் இருக்கிறத வச்சு இது வந்து ஒரு சிம்பிள் இஸ் எக்ஸ்பெக்டட்னுக்கும் போது நம்மளுக்கு இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஏன்னா ஆம் இஸ் ஆர் ஆர் ப்ளஸ் வேர்ப் 3 இருந்தால் அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ இந்த ஃபார்மெட் வேர்ப் 3 ஃபார்மெட்டில் இருக்கிறத வச்சு இது பாசிவ் வாய்ஸ்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். எல்லா இடத்துலையும் வந்து பை வரணும் இல்லை பி ஃபார்ம் வரணும்னு அவசியம் இல்லை. அப்போது இது நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுவோம்? இந்த இடத்துல வந்து ஒரு டூவர் இல்லை. குட் நியூஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் ஷார்ட்லினா அவங்க யாருன்னு சொல்லலை, அவங்க எதுவுமே சொல்லலை. அவங்க வந்து ஒரு டூவர் இருக்கணும், ஹீ ஷீ அப்படி ஏதாச்சும் இருக்கணும். நம்ம இந்த இடத்துல வந்து வீன்னு நான் போட்டிருக்கேன், நீங்கள் யார் வேணுமோ போட்டுக்கலாம். ஆனால் எக்ஸ்பெக்டட்னு இருக்கனால நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு ப்ளூரல் போட்டுட்டால் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து அது வந்து சிங்குலர் ஃபார்மில் இருக்கும்போது எக்ஸ்பெக்ட்னு இருக்கும். அதனால் வி எக்ஸ்பெக்ட் குட் நியூஸ் ஷார்ட்லி அப்படின்னு வீன்றது இந்த இடத்துல வந்து கரெக்டாக செட் ஆகும். அதனால் நம்ம எப்படி போடுவோம்னா வி எக்ஸ்பெக்ட் குட் நியூஸ் ஷார்ட்லின்னு போடுறோம். இதில் பெருசாக ஒரு சேஞ்சும் இல்லை. நம்மளுக்கு பி ஃபார்ம் இல்லை, ப்ரொனவுன் இல்லை, பைன்ற ப்ரொபோஷன் இல்லை. ஆனால் வந்து இது ஆம் இஸ் ஆர் ஆர் ப்ளஸ் இந்த வேர்ப் 3 ஃபார்மெட்டை வச்சு மட்டும்தான் நம்ம இதை பாசிவ் வாய்ஸ்ன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். மற்ற எந்த சேஞ்சுமே நம்ம பண்ணல. அதை வந்து என்னென்னா நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்க்கு மாற்றும் போது வெறும் வேர்ப் மட்டும்தான் வரும். அப்போது இந்த இஸ்லாம் வராது. வி எக்ஸ்பெக்ட் குட் நியூஸ். இந்த எக்ஸ்பெக்ட் வந்து வேர்ப் மட்டும் இருக்குது. இங்கே வின்றது சப்ஜெக்ட், எக்ஸ்பெக்ட்ன்றது வேர்ப். அதை வச்சு இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் இது வந்து எஸ்வி அந்த பேட்டர்னில் தான் இருக்குதுன்னு. வேர்ப் 3 ஃபார்மெட்லாம் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். எஃப் the mail has just been received. the mail has just been received அப்படின்றது தான் கொஸ்டின். இப்போ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா போன கொஸ்டின் மாதிரியே தான். இதுலேயும் வந்து ஒரு டூவர் கொடுக்கல, யாருக்கு மெயில் வந்துச்சு எதுவுமே கொடுக்கல. இந்த மாதிரி இருந்தால் இந்த இடத்துல நம்ம சம் ஒன்னு போட்டுக்கலாம், இல்லை ஷீ போட்டுக்கலாம், ஹீ போட்டுக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். நான் இங்கே சம் ஒன்னு போட்டிருக்கேன். இதே அவங்க த மெயில் ஹேஸ் ஜஸ்ட் பீன் ரிசீவ்ட் பை ஹிம் அப்படின்னு போட்டால் நீங்கள் ஹீ ஹேஸ் ஜஸ்ட் ரிசீவ் த மெயில்னு போட்டுக்கலாம். இங்கே அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல, அதனால நான் சம் ஒன்னு போட்டிருக்கேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதுலேயும் வந்து ப்ரொனவுன் இல்லை, பி ஃபார்ம் இருக்குது. அதனால நம்ம இதை வச்சு இந்த பீனை ரிமூவ் பண்ணிக்கலாம். பை இல்லை, ப்ரிப்போசிஷன் பை இருந்தால் நம்ம இதை ரிமூவ் பண்ணோம், இந்த இடத்துல இல்லை. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மெயில் ஹேஸ் ஜஸ்ட் பீன் ரிசீவ்டாக நம்ம பீன் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம். இதை வச்சு நம்ம டென்ஸை கண்டுபிடிக்கலாம். ஹேஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர்ப் 3 அப்படின்னு இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ இதை வச்சு கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. ஹேஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் வேர்ப் 3 அப்படி ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர்ப் 3 இருக்கனால இது பாசிவ் வாய்ஸ்ன்றதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இதே வந்து நம்மளுக்கு வந்து ஆக்டிவ் வாய்ஸாக இருந்தால் பீன் வராது, ப்ளஸ் வேர்ப் 3யும் வராது, வெறும் வேர்பாக தான் வரும். அதை வச்சு நம்ம வந்து ஆக்டிவ் வாய்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு சப்ஜெக்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ சம் ஒன்னு, அதுக்கப்புறம் பீன் வராதுன்னு நான் சொன்னேன். அப்போ சம் ஒன் ஹேஸ் ஜஸ்ட் ரிசீவ் த மெயில் அப்படின்றது மட்டும் தான் நம்மளுக்கு வரும். பீன் வராதுன்னு நான் சொன்னேன். ப்ளஸ் வந்து வேறு இங்கே சப்ஜெக்ட் இல்லைன்றனால நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு சப்ஜெக்டை சம் ஒன்னு.
அப்போ someone has just received the mail அப்படின்றது தான் இதோட ஆக்டிவ் ஃபார்ம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஜி சுந்தரி has been taken to hospital by her husband. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து இங்கே வந்து ஹர்ன்னு இருக்குது, ப்ரொனவுன்னு இருக்கு. ஆனால் இந்த இடத்துல வந்து சேஞ்ச் வராது. ஏன்னா இந்த இடத்துல ஹர் ஹஸ்பண்ட்னு இருக்குது. ஷீ ஹாஸ் பீன் டேக்கன் டு ஹாஸ்பிட்டல் அப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அந்த ப்ரொனவுன் சேஞ்ச் அந்த இடத்துல வரும். இந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படி சொல்லும் போது இந்த இடத்துல சேஞ்ச் வராது ப்ரொனவுனுக்கு. அதனால் அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ நம்ம வந்து பி ஃபார்ம் ஏதாச்சும் இருந்தால் அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பீன்னு இருக்குது, அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ப்ரிப்போசிஷன் பை இருக்குது, அதையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அது போக நம்மளுக்கு வந்து இப்படி சென்டென்ஸோட டென்ஸை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். இங்கே வந்து ஹேஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் verb 3 அப்படின்னு இருந்ததுன்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது வந்து பாசிவ் வாய்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு verb 3 இருக்குன்னு சொன்னால் அது ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ இது பாசிவ் வாய்ஸ் தான். ஹேஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் verb 3 இருக்கனால அது பாசிவ் வாய்ஸ். இந்த இடத்துல ஹேஸ் இருக்குது சிங்குலருன்றனால இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லேயும் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து இது ஆக்டிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணும் போது பீன் வராது, பி ஃபார்ம் எதுவுமே வராது, பைன்றதும் வராது. ஆனால் நம்மளுக்கு வந்து நம்ம சேஞ்சஸ் வந்து ப்ரொனவுன் இருந்தால் அதை சேஞ்ச் பண்ணுவோம். இந்த இடத்துல அது இல்லை. அப்போ டேரெக்டாக நம்ம வந்து verb 3 வராமல் வேர்பாக சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் பி ஃபார்ம் பைலாம் இல்லாமல் பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு வந்து ஆன்சர் எப்படி வரும்னா இந்த இடத்துல வந்து இங்கே ஹஸ்பண்ட் அப்படின்றது வந்து ஆப்ஜெக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, சுந்தரின்றது சப்ஜெக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி வரும், நம்ம சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, அதே தான். இந்த இடத்துல வந்து ஹர்ன்றது யாரை சொல்லியிருக்காங்க, இவங்கள தான் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம எப்படி போட்டுக்கோன்னா சுந்தரிஸ் ஹஸ்பண்ட் ஹேஸ் டேக்கன் ஹர் டு த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நம்மளுக்கு வரும். இதை நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. நம்மளுக்கு இங்கே ப்ரொனவுன் இல்லை, சாரி நம்மளுக்கு இங்கே பி ஃபார்ம் இல்லை, பை ஆன்சரில் பாருங்கள் நம்மளுக்கு பி ஃபார்ம் இல்லை, பை இல்லை, நம்ம பீன்றதையும் யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு verb 3 ஃபார்ம் இல்லாமல் வெறும் verb மட்டும்தான் இருக்கும். இப்போ இது வந்து நம்மளுக்கு சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் ஃபார்மெட்லேயும் இருக்குது. அதனால இது நம்மளுக்கு வந்து ஆக்டிவ் வாய்ஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். H our television is being repaired now. Our television is being repaired now. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பை இல்லை, யார் டூவர்ன்றது இல்லை, யார் ரிப்பேர் பண்ணுறான்றது அவங்க கொடுக்கல. அப்போ நம்மளா தான் ஒரு சப்ஜெக்ட் ஆட் பண்ணிக்கணும் ஆக்டிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரொனவுனும் இல்லை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. நம்மளுக்கு வந்து பை இல்லை ப்ரொனவுனும் இல்லைங்கும் போது நம்ம அடுத்து பி ஃபார்ம் ஏதாச்சும் இருந்தால் சேஞ்ச் பண்ணுவோம். இந்த இடத்துல பீயிங் இருக்குது, அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ இதை வச்சு நம்ம அடுத்து டென்ஸ் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் verb 3 அப்படின்னு இருந்தாலே இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன verb 3 ஃபார்மில் இருந்தாலே வந்து நம்மளுக்கு வந்து பாசிவ் வாய்ஸ் தான். அப்போ இதுவும் பாசிவ் வாய்ஸ் தான். அப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சப்ஜெக்ட் ஆட் பண்ணிக்கணும். ஆக்டிவ் வாய்ஸ்க்கு போடும்போது அவங்க கொடுக்கல, நம்மளா ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிக்கணும். ஹீ போட்டுக்கலாம், இல்லை ஷீ போட்டுக்கலாம். நான் இந்த இடத்துல த மெக்கானிக்னு போட்டிருக்கேன். த மெக்கானிக் இஸ் இந்த இடத்துல பீயிங் ப்ளஸ் verb 3 இருக்கனால நம்மளுக்கு கண்டினியூஸ் டென்ஸ் ஐஎன்ஜியில் வர மாதிரி தான் இருக்கணும் வேர்பு. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேர்பை போடணும். ஆனால் நம்ம பி ஃபார்மும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ நான் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் இருக்கணும். அப்போ கண்டினியூஸாகவும் இருக்கணும், ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் இருக்கும் போது இஸ் போட்டு verb ப்ளஸ் ஐஎன்ஜி போட்டுக்குவோம். நம்ம இந்த இடத்துல நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்க்கு எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறோம்னா இஸ் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படி போட்டுக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இது கண்டினியூஸ் டென்ஸ்லையும் இருக்குது. அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா த மெக்கானிக் இஸ் ரிப்பேரிங் ஆர் டெலிவிஷன் நவ் அப்படின்னு கிடைக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஐ ஸ்வீட்ஸ் ஹாவ் நாட் பீன் டிஸ்ட்ரிபியூட்டட் டு த சில்ட்ரன் பை த ஆர்கனைசர்ஸ். ஸ்வீட்ஸ் ஹாவ் நாட் பீன் டிஸ்ட்ரிபியூட்டட் டு சில்ட்ரன் பை த ஆர்கனைசர்ஸ்னு இருக்குது கொஸ்டின். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ப்ரொனவுன் எதுவும் இல்லை, அதனால நம்ம சேஞ்ச் பண்ணல. பி ஃபார்ம் பை ப்ரிப்போசிஷன் பை அதெல்லாம் இருந்தால் ரிமூவ் பண்ணிக்கணும் ஆக்டிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது. இப்போ பைன்றது ரிமூவ் பண்ணுவோம், பீன்னு இருக்கக்கூடாது, அது ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், அது என்ன டென்ஸ்னு அனலைஸ் பண்ணணும். ஹேஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் verb 3ன்னு எடுத்தால் அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த இடத்துல ஸ்வீட்ஸுன்றது ப்ளூரல்ன்றனால நம்மளுக்கு ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் இந்த இடத்துல verb 3 டிஸ்ட்ரிபியூட்டட்னு இருக்கு இல்லையா, அது verb 3. அப்போது இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது பாசிவ் வாய்ஸில் இருக்குது. அது ஆக்டிவ் வாய்ஸ்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசர்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு சப்ஜெக்டாக மாறிடும் ஆக்டிவ் வாய்ஸ்க்கு இருக்கும்போது. இங்கே வந்து சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல வந்து ஸ்வீட்டை வந்து சப்ஜெக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஆக்டிவ் வாய்ஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது ஸ்வீட்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் ஆகிடும், ஆர்கனைசர்ஸ்ன்றது வந்து நம்மளுக்கு சப்ஜெக்ட் ஆகிடும். அப்போ ஆர்கனைசர்ஸ் வந்து சப்ஜெக்ட் பொசிஷன் கொண்டு வந்துடலாம். த ஆர்கனைசர்ஸ் ஹேவ் நாட் டிஸ்ட்ரிபியூட்டட், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்வீட்ஸ் போட்டு யாருக்கு, டூ சில்ட்ரன். அப்போ இப்போ நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்க்கு மாற்றினதுக்கப்புறம் எப்படி ஆகிடும்னா வாட்டுன்றது வந்து ஸ்வீட்ஸ். இந்த இடத்துல ரெண்டு ஆப்ஜெக்ட் ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்க்கு மாற்றினதுக்கப்புறம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆர்கனைசர்ஸ் ஹேவ் நாட் டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்வீட்ஸ்ன்றது இந்த இடத்துல ஸ்வீட்ஸ்ன்றது டேரக்ட் ஆப்ஜெக்ட். ஏன்னா அவங்க என்ன கொடுக்கல, ஸ்வீட் கொடுக்கல.
டு ஹூம் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ இந்த இடத்துல சில்ட்ரன்றது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக நம்மளுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் குழப்பிக்கக்கூடாது. நம்மளுக்கு இதே பாசிவ் வாய்ஸில் இருக்கும்போது ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்வீட்ஸ் ஹேவ் நாட் பீன் டிஸ்ட்ரிபியூட்டட் டு சில்ட்ரன் பை த ஆர்கனைசர்ஸ்ங்கும் போது இந்த இடத்துல எண்டில் ஆர்கனைசர்ஸ் இருக்குது, நம்ம இது பண்ணிக்கலாம். ஆக்டிவ் வாய்ஸில் நம்ம கிளியராக டைரக்ட் ஆப்ஜெக்ட்டும் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். பாசிவ் வாய்ஸ்லேயே அந்த சில்ட்ரன்றது வந்து நமக்கு இந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்டாக தான் வரும், சில்ட்ரன்றதும் ஆப்ஜெக்ட் தான். ஆனால் என்னென்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்வீட்ஸ் வந்து சப்ஜெக்டாக இருக்குது, ஆர்கனைசர்ஸ் வந்து ஆப்ஜெக்ட், சில்ட்ரனும் ஆப்ஜெக்ட்ன்ற மாதிரி இருக்கனால நம்மளுக்கு பாசிவ் வாய்ஸில் இருக்கும்போது குழப்புற மாதிரி இருக்கும். இதே நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஆர்கனைசர்ஸ்ன்றது சப்ஜெக்ட், have not distributed வேர்ப்னு வரும். ஆர்கனைசர் சப்ஜெக்ட், have not distributed வேர்ப். டு வாட் அப்படின்ற கொஸ்டினுக்கு வந்து என்ன கொடுத்தாங்க, ஸ்வீட். அப்போது அதுக்கு டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு கொடுத்தாங்க, ஹூம்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போது இது வந்து நம்மளுக்கு ஆக்டிவ் வாய்ஸ்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஜே, prices were being given by the chief guest. prices were being given by the chief guest. இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பை ஏதாவது ப்ரொனவுன் இருக்கா பார்ப்போம். இங்கே ப்ரொனவுன் இல்லை. ப்ரொனவுன் இருந்ததுன்னா நம்ம சப்ஜெக்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். இப்போ பைன்ற ப்ரிப்போசிஷனை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். பி ஃபார்ம் ஏதாச்சும் இருந்தால் அதை நம்ம ரிமூவ் பண்ணுவோம் ஆக்டிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது. அதுக்கப்புறம் நம்ம வந்து டென்ஸ் அனலைஸ் பண்ணணும். இந்த இடத்துல வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் வேர்ப் 3ன்னு இருக்குது. வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் வேர்ப் 3ன்னு இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் நம்மளுக்கு வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் வேர்ப் 3ன்னு இருக்குது. இந்த இடத்துல நம்மளுக்கு வேர் இருக்குது. ஏன்னா ப்ரைஸஸ்ன்றது ப்ளூரல்னால நம்மளுக்கு இங்கே வேர் இருக்குது. அதை வச்சு இது நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் நம்ம இது வந்து பாசிவ் வாய்ஸ்ன்றதும் நம்மளுக்கு தெரியும். இப்போ அதை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வெறும் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். வேர்ப் 3லாம் இருக்கக்கூடாது, பி ஃபார்ம் இருக்கக்கூடாது. ஆனால் இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்றனால நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி இருக்கணும். வேர்போட வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கணும். அப்போ தான் அது கண்டினியூஸ் டென்ஸ் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் வரும். இப்போ நம்மளுக்கு இதை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா இப்போ இதை அதே போல் நம்ம வந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணுறதும் பண்ணணும். இப்போ வந்து இது பாசிவ் வாய்ஸில் இருக்க கொஸ்டின், ப்ரைஸஸ்ன்றது சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது. வேர் பீயிங் கிவன்றதா வேர்ப் பை த சீஃப் கெஸ்ட் வந்து ஆப்ஜெக்டாகவும் இருக்குது நம்மளுக்கு வந்து பாசிவ் வாய்ஸில். இதே வந்து நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு சீஃப் கெஸ்ட்டுன்றது வந்து சப்ஜெக்ட் ஆகிடும், ப்ரைஸஸ்ன்றது ஆப்ஜெக்ட் ஆகிடும். அப்போ த சீஃப் கெஸ்ட் வாஸ், ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வந்து கொஸ்டினில் வந்து ப்ரைஸஸ்னு ப்ளூரலில் இருக்கனால வேறு யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் இன்டர்சேஞ்ச் ஆகும்போது சீஃப் கெஸ்ட்டுன்றது சிங்குலர் தான். அப்போ நம்ம வாஸ் தான் யூஸ் பண்ணணும். த சீஃப் கெஸ்ட் வாஸ். அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே வந்து வேர்ப் என்ன, கிவன்றது வேர்ப் 3 ஃபார்ம். அப்போ அதோட வேர்ப் என்ன ஜென்ரலாக கிவ்ன்றது தான் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜிங்கும் போது நம்மளுக்கு கிவிங்னு கிடைக்கும். அப்போ த சீஃப் கெஸ்ட் வாஸ் கிவிங்கும் போது இந்த வாஸ் கிவிங்கிறது வேர்ப், ப்ரைஸஸ்ன்றது ஆப்ஜெக்ட். அப்போ நம்மளுக்கு வந்து சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஃபார்மேட்டில் கிடச்சிருக்கு. இதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஓகே, நோபடி ஹேஸ் பீன் சீன் இன் த லைப்ரரி திஸ் வீக். நோபடி ஹேஸ் பீன் சீன் இன் த லைப்ரரி திஸ் வீக்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பைன்ற ப்ரிப்போசிஷனில் ரிமூவ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இங்கே வந்து ப்ரொனவுனும் எதுவும் இல்லை, நோபடின்னு இருக்காது, நம்மளுக்கு பெருசாக சேஞ்ச் எதுவும் இருக்காது, அது சப்ஜெக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பி ஃபார்ம் பையும் இல்லைன்றனால நம்ம பி ஃபார்ம் இருந்தால் ரிமூவ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல பீன்னு இருக்குது, அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டென்ஸை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஹேஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர்ப் 3 அப்படின்னு இருந்தால் அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஹேஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர்ப் 3ன்னு இருந்தால் அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த இடத்துல வந்து ஹேஸ் இருக்குது, ஏன்னா நோபடின்றது சிங்குலர், அதனால் இந்த இடத்துல ஹேஸ் இருக்குது. ப்ளஸ் பீன் இருக்குது, சீன்றது தான் வந்து நம்மளுக்கு வேர்ப் 3. அப்போ இது பாசிவ் வாய்ஸ்லேயும் இருக்குது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லேயும் இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு டூவர் இல்லை, ஏன்னா பை அதுக்கப்புறம் யாரும் இல்லையா. நோபடி ஹேஸ் பீன் சீன் இன் த லைப்ரரி திஸ் வீக். யாரையும் பார்க்கலன்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, யார் பார்க்கல யாருன்றதை கொடுக்கல. அப்போ நம்ம வந்து இந்த சப்ஜெக்ட் ஆட் பண்ணிக்கணும். ஆக்டிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது சப்ஜெக்ட் நம்மளே ஆட் பண்ணிக்குவோம். அப்போ வந்து நான் இந்த இடத்துல வந்து வீன்னு போட்டிருக்கேன், இங்கே என்ன வேணுமோ போட்டுக்கலாம். வி போட்டுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். we have seen nobody in the library this week. அவங்க இந்த சப்ஜெக்ட் கொடுக்காதனால நம்ம ஆட் பண்ணுற சப்ஜெக்ட் தான். அப்போ we have seen nobody in the library this weekன்ற இடத்துல இந்த இடத்துல வீங்கும் போது ஹேவ் வரும், அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நோபடின்ற சிங்குலர்ன்றனால ஹேஸ் வந்திருக்கு. நான் இல்லை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஷீ அப்படி போட்டிங்கன்னா she has seen nobody in the library this weekனு போட்டுக்கலாம். நான் வீன் போட்டிருக்கனால அது ப்ளூரல், ஹேவ் போடணும். நீங்களும் வீன் போட்டிங்கன்னா ஹேவ் தான் போடணும், அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போது we have seen, அதுக்கப்புறம் இந்த நோபடி அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் மாதிரி வந்துடும்.
in the library this week. அப்போ நீங்கள் லைப்ரரி என்னன்னு கேட்டிங்கன்னா லைப்ரரின்றது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் அது வந்து அர்ஜென்ட்னு நான் ஏற்கனவே சொன்னேன். வென், வேர், ஒய், ஹவு அப்படிலாம் நம்மளுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் வர மாதிரி இருந்ததுன்னா அது எல்லாமே அர்ஜென்ட். வி ஹவ் சீன் நோபடி இந்த லைப்ரரி திஸ் வீக். திஸ் வீக்குன்றது இந்த இடத்துல அர்ஜென்ட் தான். வி ஹவ் சீன் நோபடின்றதே நம்மளுக்கு இங்கே சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கே பார்க்கல, ஏன் எப்போ பார்க்கல அப்படின்றதுலாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த லைப்ரரின்றது ஒரு பிளேஸ், திஸ் வீக்குன்றது டைம். அப்போ பிளேஸு டைமு அதெல்லாம் சொல்கிற மாதிரி இருந்தால் இது எல்லாமே அர்ஜென்ட் தான். இப்போ இந்த இடத்துல வீன்றது சப்ஜெக்ட், ஹாவ் சீன்றது வேர்ப், நோபடின்றது ஆப்ஜெக்ட், இந்த லைப்ரரின்றது அர்ஜென்ட், திஸ் வீக்குன்றது அர்ஜென்ட். அப்போ நம்மளுக்கு வந்து இது SVOAA அப்படின்ற பேட்டர்ன் இருக்குது. இந்த சென்டென்ஸ் பேட்டர்லாம் உங்களுக்கு தேவையில்லை, நான் ஜென்ரலாக சொல்கிறேன். நம்ம இதை சேஞ்ச் பண்ணியாச்சு. இது நம்ம எல்லாமே வந்து பி ஃபார்ம் இல்லை, நம்மளுக்கு பைன்ற ப்ரிப்போசிஷன் இல்லை, ஆக்டிவ் வாய்ஸ்னால் அப்படி தான் இருக்கணும். அதே மாதிரி நமக்கு வேர்ப் வந்து வேர்ப் 3 ஃபார்ம் இருக்கக்கூடாது. இங்கே ப்ளூரல்ன்றனால தான் நான் ஹேவ் போட்டிருக்கேன். மற்றபடி நம்மளுக்கு வி ஹேவ் சீன் நோபடி இந்த லைப்ரரி திஸ் வீக்னு வரும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எப்பயும் சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். இந்த கொஸ்டினில் வந்து அவங்க டூவர் கொடுக்காதனால நம்மளுக்கு வந்து பாசிவ் வாய்ஸ் டு ஆக்டிவ் வாய்ஸ் கன்வெர்ட் பண்ணும்போது நோபடின்றது ஆப்ஜெக்ட் பொசிஷனில் வரும்ன்றதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு சப்ஜெக்டை ஆட் பண்ணிக்கணும். மற்றபடி வேர்பை வந்து நம்ம வேர்ப் 3 ஃபார்ம்லேருந்து வேர்ப் ஜென்ரல் ஃபார்முக்கு கொண்டு வருவோம். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Nobody would have known the truth if you had not disclosed it. இது வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு என்ன டாஸ்க் 2ல் கொஸ்டினாக கொடுத்துருந்தாங்கன்னா சேஞ்ச் ஃப்ரம் பாசிவ் வாய்ஸ் டு ஆக்டிவ் வாய்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த கொஸ்டினே வந்து ஆக்டிவ் வாய்ஸில் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதை பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை நான் எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்னு கண்டுபிடிச்சேன்னா நம்மளுக்கு வந்து பாசிவ் வாய்ஸில் இருந்ததுன்னா இந்த ஒரு ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா ஹேஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர்ப் 3 இருக்கும். அப்போது இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லை, சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டில் தான் இருக்குது ஃபர்ஸ்ட்டு. இப்போ நோபடின்றது சப்ஜெக்ட், would have known அப்படின்றது வேர்ப், the truthன்றது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் இஃப் யூன்றது திருப்பி இஃப் யூ had not disclosed it அப்படின்ற இடத்துல யூன்றது வந்து சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது, had not disclosed itன்றது இருக்குது. அப்போ இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது பாசிவ் வாய்ஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், ஆப்ஜெக்டையும் சப்ஜெக்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ வந்து ட்ரூத்துன்றது சப்ஜெக்ட் ஆகிடும், நோபடின்றது வந்து நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் ஆகிடும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல ஹேஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர்ப் 3ன்னு ஆட் பண்ணோன்னு சொன்னேன். அப்போ வந்து இந்த இடத்துல the truth would not have been known by anybodyன்னு போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே வந்து இங்கே நான் நாட்னு போட்டனால இந்த இடத்துல வந்து நோபடிக்கு பதிலாக நான் எனிபடின்னு போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் சென்டென்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும்னா the truth would not have been known by anybody. அதுக்கப்புறம் இஃப் போட்டுக்கிட்டு இந்த இடத்துல இட்டுன்னு இருக்கிறது வந்து இப்போ யூ சப்ஜெக்ட் இட் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கிட்டோன்னா அது அப்படியே நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ இஃப் இட் had not been disclosed by you நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம இங்கே பீன் போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் சென்டென்ஸ்லேயும் நம்ம பீன் போட்டோம், செகண்ட் பார்ட்லேயும் நம்ம பீன் ஆட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு எப்படி செகண்ட் பார்ட் சேஞ்ச் ஆகும்னா நம்ம யூயும் இட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா யூ சப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம், இட் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம். அப்போ நம்மளுக்கு பாசிவ் வாய்ஸில் வந்து இஃப் இட் had not been disclosed by youன்னு கிடைக்கும். நான் திருப்பி சொல்கிறேன், நம்மளுக்கு ஆன்சர் எப்படி வரும்னா the truth would not have been known by anybody if it had not been disclosed by you. இப்போ இது பாருங்கள், நம்மளுக்கு வந்து has or have ப்ளஸ் பீன் ப்ளஸ் verb 3ன்ற ஃபார்மேட்டில் இருக்குது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இந்த இடத்துல மட்டும் had not இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து கொஸ்டின் வந்து ஆனால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் இருந்தது. இந்த ரூல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாசிவ் வாய்ஸில் தான் இப்படி இருக்கும், ஆனால் கொஸ்டினில் அப்படி இல்லை. அதனால் நான் இது ஆக்டிவ் வாய்ஸ்னு சொன்னேன். இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாமில் கவனித்து பார்த்துக்கோங்க, கொடுத்துருக்க கொஸ்டின் முதல்ல ஆக்டிவாக பாசிவான்றதை. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். யூ ஆர் அட்வைஸ் டு ஹெல்ப் த புவர் அண்ட் நீடி. இந்த கொஸ்டின் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் போட்டிருந்த ரூல்ஸ் போட்டிருந்தப்போ சொன்னேன். இம்பரேட்டிவில் வந்து நம்மளுக்கு வந்து அட்வைஸ் மாதிரி வரும்னா, இப்போ அட்வைஸ்னால் வந்து நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த இடத்துல யூ ஆர் அட்வைஸ் அப்படி போடுவோம். நம்மளுக்கு அட்வைஸ், சஜஷன், ரிக்வெஸ்ட் அந்த மாதிரி நிறையா வரும். இது வந்து அட்வைஸ் அந்த கேட்டகரியில் வருது. ஏன்னா கொஸ்டின்லேயே பாருங்கள் யூ ஆர் அட்வைஸ் டு ஹெல்ப் த புவர் அண்ட் நீடின்னு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பை இல்லை, பீன்றதுலாம் இல்லை. இருந்தாலும் இது வந்து பாசிவ் வாய்ஸ் தான். அது நம்மளுக்கு இந்த ஃபார்மேட்டில் இம்பரேட்டிவ் அட்வைஸ்ன்றும் போது நம்மளுக்கு இப்படி தான் வரும் பாசிவ் வாய்ஸில். இது வந்து எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் வேர்ப் 3ங்கும் போது நம்மளுக்கு இது வந்து ஆர் இருக்குது, ஆர் ப்ளஸ் வேர்ப் 3 இருக்கிறனால நம்மளுக்கு இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல யூன்றது வந்து அவங்க ஆனால் நம்ம வந்து இது ஆக்டிவ் வாய்ஸில் சேஞ்ச் பண்ணும் போது நம்மளுக்கு அது போட தேவையில்லை. அதனால நம்ம எப்படி இதை போடுவோம்னா ஆர் அட்வைஸ்டுன்றதும் நம்ம வந்து இது அட்வைஸ்ன்றனால யூ ஆர் அட்வைஸ்னு போட்டிருக்கோம். அப்போ இது ஜென்ரலாக நம்ம எப்படி எழுதுவோம், புவர் அண்ட் நீடின்னு தான் எழுதுவோம். நான் அந்த இம்பரேட்டிவ் அட்வைஸ் அந்த பார்ட் கொடுத்துருந்தப்பையும் சொன்னேன். கொஸ்டின் வந்து ஹெல்ப் த புவர் அண்ட் நீடின்னு இருந்ததுன்னா அது வந்து ஒரு அட்வைஸ் ஃபார்மெட்டில் இருக்கிறனால நம்ம வந்து யூ ஆர்
அட்வைஸ்ட் அப்படின்னு போட்டுக்கோன்னு. அதனால இந்த இடத்துல நம்ம சப்ஜெக்ட் போட தேவையில்ல, அட்வைஸ்ன்ற வார்த்தையும் யூஸ் பண்ணவே தேவையில்ல. ஜென்ரலாக ஹெல்ப் த புவர் அண்ட் நீடின்னு போட்டாலே போதும். இதான் நம்மளோட ஆக்டிவ் வாய்ஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன்றும் இதே இம்பரேட்டிவ்ல ரெக்வஸ்ட்டில் வரும். ஏன்னா யூ ஆர் ரெக்வஸ்டட்னு கொடுத்துருக்காங்க, அதை வச்சு தான் நான் இதை ரெக்வஸ்ட்னு சொன்னேன். யூ ஆர் ரெக்வஸ்டட் டு மேக் அ கப் ஆஃப் டீ ஃபார் த கெஸ்ட்னா நம்ம இந்த இடத்துல வந்து யூ ஆர் அட்வைஸ்ன்னு இருந்தது, அதனால் எதுவும் போட முடியல. இதே ரெக்வஸ்டட்னு இருந்தால் நம்ம ப்ளீஸ்ன்ற வார்த்தையை முன்னாடி போட்டுக்கோம். மற்றபடி இந்த கப் ஆஃப் டீ ஃபார் த கெஸ்ட்னு போட்டால் நமக்கு அவ்வளோதான் ஆன்சர் வந்துடும். இந்த யூவை நம்ம போட மாட்டோம். அதே மாதிரி தான் அந்த இடத்துல நம்ம சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணல, வெறும் அந்த அவங்க கொடுத்துருக்க கமாண்டை மட்டும் மென்ஷன் பண்ணிட்டோம், கமாண்ட் மாதிரி இருக்கிறது. ஆனால் அந்த ரெக்வஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கிறனால ஒரு ரெக்வஸ்டட்னு இருக்கிறனால நம்ம ப்ளீஸ் போடுறோம். அதுக்கு முன்னாடி ஒரு அட்வைஸ் ஃபார்மேட்டில் இருக்கிறனால நம்ம ஒரு அட்வைஸ்னு இருந்தனால ஹெல்ப் த புவர் அண்ட் நீடின்னு மட்டும் போட்டோம். இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் மேக் அ கப் ஆஃப் டீ ஃபார் த கெஸ்ட்ன்றது தான் நமக்கு இதுக்கு ஆன்சர். ரெக்வஸ்ட்னா நம்ம ப்ளீஸ்னு போட்டுப்போம். நம்மளுக்கு ஆக்டிவ் வாய்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.